நான் இந்த தொகுதியினுடைய பிரச்சனையை பேசுவதற்காக நிச்சயமா வரல. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளும் இன்னும் உருப்படல. இந்த 75 ஆண்டுகள் வரலாற்றுல இந்த திராவிட கட்சிகள் எதையும் பண்ணல, பண்ணியும் கிழிக்கல, இனிமேலும் பண்ண மாட்டானுங்க. அதற்காக வந்திருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள். நான் இங்கு பேச வந்திருக்கக்கூடியது என்னுடைய சமூகத்தினுடைய வலியும் வேதனையும் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய கருகுமணி காப்பாற்றப்பட வேண்டும் என்று பேச வந்திருக்கிறேன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இன்னும் தேர்தல் அறிக்கையில இஸ்லாமிய சிறைவாசிகள் பாதுகாக்கப்படுவார்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க கொடுத்து போலியான ஒரு நம்பிக்கையை கொடுத்து திராவிட மாடலை நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அதற்கெல்லாம் சாவு மணி அடிப்பதற்காக மட்டுமே இந்த தமிழக வெற்றி கழகம் கூடியிருக்கு. அதை சொல்வதற்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம். எதுக்குடா எங்களை பாதுகாக்கணும்? 800 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட சமூகம் இந்த சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகம். இன்னும் நீங்க எங்களை பாதுகாக்க தான் செய்யணுமா? இது ரொம்ப கேவலமா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய வேலுமங்கை வேலுநாச்சி அவர்களை கூட மீண்டும் படைகட்டி திருப்பியும் போருக்கு கொண்டு போனதுல இந்த இஸ்லாமிய சமூகம் தானே மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கு. அப்பேற்பட்ட சமூகத்தை இன்னும் நம்மளை பாதுகாக்கிறோம் பேர்ல ஓட்டுகளை பொறுக்கி விட்டு இஸ்லாமிய பெயர் தாங்கியவர்களை வச்சு இந்த நம்மளுடைய வாக்குகளை கொள்ளடிச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நாசமாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களுடைய வாக்குகளையும் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே. இஸ்லாமியர்களுடைய பிரதித்துவம் எங்க? முதல்வர் அவர்களே கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், வாங்க விவாதிக்கிறதுக்கு. ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருக்கணும் இந்த சமூகத்துக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமா 7 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க, திமுகவையும் சேர்த்து. மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அதுல விடுதலை சிறுத்தைகள் முற்போக்கா சிந்திச்சு என்னுடைய சகோதரன் சானவாசுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் திமுக எத்தனை பேரு? இங்க இருக்கக்கூடியவர்கள் தான். இங்க இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன? மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு வஹாப் அவர்களுக்கு, ஆவடி நாசர் அவர்களுக்கு பதவி பறிப்பு, அமைச்சர் பதவி பறிப்பு, செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு பதவி பறிப்பு. அப்பவும் தாவேகா மேடையாக இருந்தாலும், எத்தனை யூடியூப் சேனல்களாக இருந்தாலும், தொலைக்காட்சியினுடைய விவாதங்களாக இருந்தாலும் சரி, இத்தனை திமுகவினுடைய இஸ்லாமியர்களுக்காகவும் நாங்க பேசி இருக்கிறோம். இதுதான்டா தமிழக வெற்றி கழகம், இதுதான் சமூக நீதி இயக்கம்னு சொல்றோம். எங்க எங்களுடைய பிரதித்துவம் தான் கேட்கிறோம். உன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? எத்தனை ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க? நகர செயலாளர் இருக்கிறாங்க? எத்தனை மாநில நிர்வாகிகள் இருக்காங்க? மானமுள்ள திமுக சொல்லுமா? அண்ணா திமுக சொல்லுமா? ஒரே ஒருத்தர் தமிழ் மகன் உசேன் இன்னைக்கு சொல்லும், நாங்க அண்ணா திமுக நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கவே முடியாத ஒரு காலகட்டத்தில் திமுக இன்னைக்கு யாரை காட்டும்? இருந்த ஒருத்தரும் போயிட்டாரு, 1000 விளக்கு உசேன். அதுக்கப்புறம் யாருமே இல்ல. இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு இடத்த தான் கவுன்சிலர் 200 வார்டுகள் சென்னையில் இருக்கு. எத்தனை கவுன்சிலர் கொடுத்துட்டீங்க? எம்எல்ஏக்கள் எத்தனை பேரை கொடுத்துட்டீங்க? நாடாளுமன்றத்தில் ஒருத்தரை கூட, ஒரே ஒரு பிரதிநிதியை கூட நிறுத்துவதற்கு தயாராக இல்லை இந்த திமுக. அப்பேற்பட்ட திமுக தான் இந்த சமூகத்தை பாதுகாக்கணும்னா இந்த இஸ்லாமிய சமூகம் உங்களை நம்புன்றத நீங்க எப்படிதான் நீங்க கட்டமைக்கிறீங்கன்றத எங்களுக்கு புரியல. இன்னுமே என்னுடைய சகோதரிகள் எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போய் நீதி அரசர்களுக்கு முன்னாடி நிற்கும் போது திமுகவினுடைய வழக்கறிஞர் வந்து வாதாடுறாரு, அவர்களுக்கு விடுதலை கொடுக்க கூடாது, ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு. அப்போ இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டீங்களே, ஏடிஎஸ் சொல்லி, ஆன்டி டெரரிசம் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு போட்டீங்களே, எதற்காக? இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக. ஊப்பா சட்டத்தை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைச்சு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது அதன் பக்கம் நின்று நாடகம் ஆடிட்டு, ஆனால் நீங்க திருப்பி என்ஐக்கு ஆதரவாக ஓட்டளித்தவர்கள் தான் இந்த திமுக அரசு. மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஏடிஎஸ் என்ற சட்டம் எதற்காக கொண்டு வந்திருக்கு? ஆன்டி டெரரிசம் செக்யூரிட்டி சட்டம் இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகவா? எப்படி ஊப்பா சட்டத்தை என்ஐஏ என்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு கட்டமைச்சு இன்னைக்கு ஒன்றிய அரசு வச்சிருக்குதோ அதே போலதான் இந்த மாநில அரசு வச்சிருக்குது. அதன் மூலியமா உங்களை எடுத்து அதே என்ஐஏலையும் ஊப்பா சட்டத்திலும் அடைப்பதற்கான ஒரு வேலையை தான் இந்த பாசிச, இந்த பாயாச திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த மக்கள் இன்னும் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கே சொன்னார் அண்ணல் பழனி பாபா அவர்கள், 45 லட்சம் கருகமணிகளுக்காக தாண்டா நான் போராடிக்கிட்டு இருக்கேன், எல்லா மேடைகளிலும் முழங்கினாரே. இன்னும் இந்த சமூகத்தை ஏமாத்திக்கிட்டே இருக்கணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில தான்
என்ன வந்தாலும் சரி, எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் சரி, இந்த சமூகத்துக்காக நான் நிக்கிறேன்னு சிஏஏக்கு எதிர்த்து முதல் முறையாக குரல் கொடுத்த தன்னுடைய கட்சி பேரை மட்டுமே அறிவித்திருந்தாலும் முதல் அறிக்கையாக தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய அறிக்கை தலைவர் தளபதி அவர்கள் கொடுக்கிறார். இந்த சமூகத்தின் பக்கம் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவன் இந்த தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி மட்டும்தான். மறுக்க முடியுமா? எங்க போயிட்டாடுங்க திமுக காரர்கள்? எங்க போயிட்டீங்க? வாங்க பேசுறதுக்கு இவ்வளவு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் நின்று பேசக்கூடிய அன்பு சகோதரர்களே, இந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய இமாம்களே, உங்களுடைய காதுகளை தீட்டி வச்சுக்கங்க. இன்னும் உங்களுடைய பயான்கள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் சொல்வதை ஒருபோதும் நம்பிடாதீங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அஞ்சு கொள்ளுங்கள். உங்களுடைய ஒருபோதும் நேரான பாதையிலிருந்து தவறி விடாதீங்க. நீங்க தவறிட்டீங்கன்னு சொல்லல, ஆனால் மாற்றத்திற்கான ஒரு விதையை இங்க கொண்டு வந்து நிற்பவர் தலைவர் தளபதி மட்டும்தான். இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் இருந்து இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளிலும் இன்னைக்கு இஸ்லாமியருக்கு பெரும்பாரியான ஒரு பங்கு கொடுத்திருக்கிறவர் அவர்தான். என்னை போன்றவர்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் பேசு. எனக்காக இல்ல, முதல் முறையாக என்ன சகோதரர் முஸ்தபா அவர்கள் அறிமுகப்படுத்துறார். இவர் என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ஜலீல நல்லா தெரியும், எல்லா வீடியோக்களையும் நான் ஜலீல பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நினைச்சேன், எங்கேயோ விதைக்கக்கூடியது எங்கிருந்தாலும் வளரக்கூடியது தலைவர் தளபதி அவர்கள் எந்த மூல முடுக்குல இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இந்த மக்களுடைய நலனுக்காகவும் நிச்சயமாக உழைக்கக்கூடிய ஒரே தலைவனாக தலைவர் தளபதி மட்டும்தான் இன்னைக்கு நிப்பாரு. இப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு எல்லா இதுக்காகவும் நீங்க ஒவ்வொரு ஆணையங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு ஒரு ஆணையம் அமைச்சீங்க, நீதியை வென்றெடுத்துட்டீங்களா? இந்த 5.25 வருஷத்துல ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு உங்களால் ஆணையத்தை அமைக்க முடிஞ்ச உங்களுக்கு ஏன் அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கு அவருடைய கொலைக்கு நீங்க நீதி விசாரணை நடத்தணும்னு உங்களுக்கு என்ன வரல? அப்ப இந்த இஸ்லாமிய சமூகத்தை நீ என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எல்லா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு உடனே நாங்கள் தீர்வு கண்டுட்டோம். என் தகுச்சி ஆசிபாக்கு நடந்த படுபாதக செயலுக்கு என்னடா சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? அவளுக்கான நீதி எங்கிருந்து வரப்போகுது? இதை சொல்வதற்கு திமுக அரசு தயாரா இருக்கா? மானமுள்ள திமுக காரர்கள் இங்க யாராவது இருந்தா இன்னைக்கு ராத்திரியே கட்சியை விட்டு வந்துருங்க. மானமுள்ளவன் இருந்தா வந்துருங்க, மானமுள்ளவன் வந்துருங்க. இஸ்லாத்தை அல்லாவையும் ரசூலையும் நீ ஏற்றிருந்தால் திமுகவை இன்னையோட தூக்கி போட்டு உனக்கு சொல்வதற்கு தைரியமும் திராணியும் இல்ல. பெயர் தாங்கிய வகாபு அது இது நீ பேரை வச்சுக்கிட்டு இன்னும் சமுதாய மக்களை ஏமாத்தி பொழைக்கக்கூடிய பொழப்பு எதற்கான பொழப்பு? இன்னும் எத்தனை மக்களை நீங்க ஏமாத்தி உறிஞ்சு குடிக்க போறீங்க? இன்னும் இந்த சமூகம் இன்னும் எத்தனை வழிகளை சந்திக்க போகுது? கேரளா கரையில இருந்து இந்த சுதந்திர இந்தியாவில் பாடுபட்ட என்னை விட இன்னும் எவ்வளவு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் கரைச்சு குடிச்சு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன பாசத்திற்குரிய மாமா அவர்கள், நாஞ்சிலார் அவர்கள் இன்னும் அழகா பேசுவாங்க. அப்பேற்பட்ட சமூகம் இந்த சுதந்திர இந்தியாவுக்காக தன்னுடைய இன்னுரையும் இழந்த சமூகம், எல்லா சொத்துக்களையும் இழந்த சமூகம். இன்னைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்காக அங்க அடி வாங்கி படுத்து கிடக்கக்கூடியவனும் இஸ்லாமியன் தான். இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்குது. அதற்கான ஒரு வழிகள்ல தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட தடைகளை கொண்டு வந்தாலும் சரி, உங்களை ஓட விட்டு விரட்டுவதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒரே கோட்டில் நேர் நிறுத்திட்டாரு தலைவர் தளபதி அவர்கள். அதுல எந்த விதமான மாற்றத்தையும் நீங்க உங்களால கொண்டு வர முடியாது. எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர. நீ காசுக்காக கொடுப்பியா? இந்த கூட்டம் எல்லாம் காசுக்காகவும் பணத்துக்காகவும் சாராயத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் வந்த கூட்டம் அல்லடா. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தலைவர்களுடைய பெயரை கேட்டாலும் கொடியை பார்த்தாலும் கூடக்கூடிய கூட்டத்திற்கு உங்ககிட்ட என்ன விலை இருக்குது? நீ நடத்திய இளைஞரணி மாநாடு எவனாவது ஒருத்தன் குடிக்காம இருக்கிறானா? இந்த கூட்டத்தில் எவனாவது ஒருத்தன் குடிச்சவன் இருக்கானா? உன்னால சொல்ல முடியுமா? இதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ பேசுற நீ இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையும் வரலாறுகளையும் என்னடா தெரியும் உனக்கு? வாழ்க்கையும் வரலாறு. கம்யூனிசத்தினுடைய பெயரை வச்சுக்கிட்டு நான் கம்யூனிசம் பாதி கம்யூனிசம் ஸ்டாலின் என்கிறாயே, நீ எந்த புத்தகத்தை படிச்சுட்டு நீ ஸ்டாலின் சொல்ற? ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமையாக இருந்து கொண்டு உழைக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தை வஞ்சிச்சிட்டு நீ கம்யூனிசவாதின்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்லையா? ஆனால் எல்லாத்தையும் அமைதியாகவும் மௌனமே மிகச்சிறந்த ஆயுதம் நபிகள் நாயகம் ரசூல்லா சொல்றாங்க. அதே போல பல இடங்கள்ல மௌனத்தை கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய மௌனங்கள் தான் மிகப்பெரிய கதறலுக்கு இன்று காரணமா இருக்குது.
உன்னை யார் அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான். பிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு. இன்னைக்கு யார் அதிகமா விமர்சிக்கிறது? திமுக அரசு. அப்பேற்பட்ட திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கு. ஏன் உருவாயிருக்கு? இருக்கக்கூடிய எல்லா சமூக விளிம்பு நிலை மக்களும் போராட்ட களத்துல இருக்கிறான். மாணவர்கள் போராட்ட களத்துல இருக்கிறான். கஞ்சா போதை இன்னைக்கு அளவுக்கு அதிகமா வலிஞ்சோடிக்கிட்டு இருக்குது. மது சாராயம் தமிழ்நாடு முழுக்க கேடுகட்டு போய் கிடக்குது. ஆனால் அதில் இருந்து வரக்கூடிய வருமானம், அன்னைக்கு சாராய கடையை திறக்கலான்னு சொல்லும் போது அண்ணா அவர்கள் சொன்னார்களே, குஷ்டரோகி கையில இருக்கக்கூடியதற்கு சமமானதுன்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட குஷ்டரோகி கையில இருப்பதற்கு சமமானதை வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லக்கூடியதை எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? எந்த அடிப்படையில் இவர்களை ஆள்வதற்கு நம்ம அனுமதிக்க முடியும்? மீண்டும் இன்னும் இந்த சமூகம் ஏமாற்றப்பட்டுகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மக்களை மட்டும் நீங்கள் தீவிரவாதியை போல கட்டமைக்கிறீங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு RSS காரனுடைய வீட்டில் கல் எடுத்து எறிந்ததற்காக 4 பேர் ஏடிஎஸ், இந்த ஆன்டி டெரரிசம் போர்ஸ் செக்யூரிட்டின்ற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க கைது செஞ்சிருக்கிறீங்க. இது 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட சட்டமாக இருக்கிறது. அதே போல நான் என்ன கேட்கிறேன்னா, எத்தனை பேர் RSS வாதிகள் இஸ்லாமியர்களை கொன்னு குவிச்சாங்க? அதே அர்ஜுன் சம்பத் இந்த கோவை கலவரத்துல எத்தனை பேர் மருத்துவமனைக்கு வந்தவர்களை உயிரோட எரிச்சு கொன்னதற்கு எத்தனை ஆதாரங்கள் இருந்தும் இன்னைக்கு ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்கிறான். அவனால தெரிய முடியுதுன்னா அவனுக்கு பேர் அர்ஜுன் சம்பத், இவனுக்கு பேர் ஜலீல் என்ற ஒரே காரணம் தானே. அதை மாத்திரத்துக்காக தான் தலைவர் தளபதி வந்திருக்கிறாருன்னு சொல்றேன். அதை மாத்திரத்துக்காக தான் வந்திருக்கிறார். நீ எப்பேற்பட்ட கட்டமைப்புகளை வை? ஒரு சமூகம் கேக்குது 10% இடஒதுக்கீடு வேணும்னு. ஒட்டுமொத்த சென்னையினுடைய புறநகர் சாலைகள் மறிக்கப்படுது, ஓடக்கூடிய ரயில் மீது கல்லடிக்கப்படுது, மின்சார பெட்டிகளை கொண்டு போய் டிராக்ல போடுறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? இதுக்கு பேர் தீவிரவாதிகளா? அப்போ கல்லெடுத்த எரிந்தவனுடைய பெயர் இங்க இஸ்லாமியர் பெயரா இருக்குது. அதனால் அவன் தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுகிறான். என்னால் இன்னும் லட்சோபலட்ச தீவிரவாதிகள் உருவாவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் போராட்ட களம் என்றால் தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றுவதற்காக, அந்த பெயரை தாங்குவதற்கும் தயாராக நிற்கக்கூடிய கூட்டம் தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கூட்டம். இந்த இஸ்லாமிய சமூகம் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்ததில்லை. அந்த மாற்றத்திற்கான ஒரு தலைவன். இஸ்லாமிய கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் அங்க உட்கார்ந்து பொய்யும் புரட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், எல்லா கூட்டமும் எங்க பின்னாடி தான் இருக்குன்னு. டேய், கொஞ்சம் திரும்பி பாருங்கடா. தலைவர் தளபதியின் பக்கம் எத்தனை இஸ்லாமிய சொந்தங்கள் படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு. அதை மறுக்க முடியுமா? மாத்த முடியுமா? அத்தனை மீடியாக்களும் ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த கூட்டத்தை என்னன்னு சொல்ல போறீங்க? நான் என் பேர் ஜலீல் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? முஸ்தபா இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இருக்கக்கூடிய அபு ஃபைசியினுடைய பேரை மாத்த போறீங்களா? யார் பேரை மாத்த போறீங்க? அப்போ இன்னும் நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த சமுதாயத்துக்கு? இன்னும் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்னும் இந்த சமூகம் மிகப்பெரிய ஆறாத ரணத்திலும் வேதனையிலும் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட காயத்துக்கு மிகப்பெரிய மருந்தாக நிற்பவன் தான் என்னுடைய அண்ணன் தலைவன் அல்ல, அவன் அண்ணனாக நிக்கிறான். அதனாலதான் உனக்கு பயமா இருக்குது. இங்க கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஏன் பயந்துகிட்டு இருக்கிற? ஏனால் ஒவ்வொரு காசுகளும், இங்க வைக்கக்கூடிய பேனர்களும் கொடிகளும் ஒவ்வொருத்தனுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச காசுல வைக்கக்கூடியதுடா. அதனால் உனக்கு அதை பார்த்து பயம் வருது. இங்க எவனும் கொள்ளடிக்கல, பாலங்கட்டுன்ற பேர்ல கனிம வளத்தை கொள்ளடிக்கல, போதை விக்கல, ராத்திரி முழுக்க சாராயம் வித்து சம்பாதிக்கல, யாரையும் தவறான தொழிலுக்கு அனுப்பி சம்பாதிக்கல, எந்த கான்ட்ராக்ட் எடுத்தும் சம்பாதிக்கல. ஒவ்வொருத்தனும் உழைக்கிறான். ஒவ்வொருத்தனும் உழைப்பினுடைய சிகரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர்கள் எல்லாரும் மாத சம்பளக்காரர்களாக இருப்பான், இல்ல தினந்தோறும் கூலிக்காரனா இருப்பான். ஆனால் தலைவர் தளபதிக்கு ஒண்ணுனா எங்கேயும் சும்மா விட மாட்டான். இன்னைக்கு 1.5 கோடி பேரை ஒரே இயக்கத்துல கட்டி போட்டிருக்க, தன்னுடைய அன்பாலையும் பேச்சாலையும் வசீகரத்தாலையும் கட்டி போட்டிருக்க கூடிய ஒரே தலைவன். கட்சி தொடங்கிய 2 ஆண்டு, ஒரே ஆண்டுல 1.5 கோடி பேரை தன் வசம் வச்சிருக்கிறானா? யாரா தலைவன்? இவன் தான் தலைவன். காசு கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டத்துக்கா? நாளைக்கு வா சேலத்துக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீடியாவும் 10 நாளைக்கு முன்னாடி இருந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பத்தி எரியுது. என்ன சொல்ல போற அந்த பேச்சை கேட்டு? இன்னும் 10 நாளைக்கு சாக போறிய அந்த பேச்சை கேட்டு? அத்தனை மீடியாக்களும் கதற போகுது. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்போ உங்களுடைய பேச்சுக்கள் இன்னைக்கு எல்லாமே வேஷதாரிகளுடைய பேச்சுக்களாக மாறிடுச்சு. உங்களுடைய ஆணவங்கள் அத்தனையுமே அடிச்சு கொல்லப்படக்கூடியதாயிடுச்சு.
எப்படி ரஷ்ய ஒரு வெள்ளை நிற கொடி ரஷ்யாவினுடைய புரட்சியிலிருந்து ஏற்பட்டதோ, கியூபாவினுடைய புரட்சியிலிருந்து ஏற்பட்டதோ, அதே போல இரு பக்கமும் சிவப்பை தாண்டி தொழிலாளர்களுடைய வர்க்கமா இன்னைக்கு நிற்பது இதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிதான். அந்த கொடிக்கு முன்னாடி அந்த கொடியை இன்னைக்கு ஏந்திய மக்களாக எல்லா சமூக மக்களும் இன்னைக்கு ஒரே கோட்ல நின்னு அதை ஓங்கி பிடிப்பதற்கான காரணம் தான் இந்த தமிழக வெற்றி கழகமா இருக்குது. ஆனால் இவ்வளவு நாள் பிரித்தாளும் தன்மையை நீ வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஒரு கூட்டம், இஸ்லாமிய தலைவர்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய என் அருமை சொந்தங்களே, 98 99 நானும் சிறை சென்றவன் தான். மறக்க முடியுமா டிசம்பர் 6 என்று எழுதியதற்காகவே நான் சிறை போனேன். அப்பேற்பட்ட கூட்டத்தில் நீங்க எந்த இயக்கமா இருந்தாலும் வாங்க, பேசுவதற்கு உங்களுடைய சகோதரன் ஜலீல் தயாராக இருக்கிறான். எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க ஏன் இன்னும் போஸ்டர் ஒட்டணும், நாங்க ஏன் இன்னும் ஒரே ஒரு சீட்டுக்கு நீங்க போய் மண்டிக்கிட்டு கிடப்பீங்க, எங்களுக்கு 5 தொகுதி வேணும், 4 தொகுதி வேணும், 3 தொகுதி வேணும்னு ஏண்டா பஞ்சப்பாடு அளந்துகிட்டு இருக்கீங்க? உன்னுடைய உரிமையை தாயன்னு கேட்கக்கூடிய திராணியற்ற சமூகமாக நீ நிக்கிறேனா, நீ என் சமுதாயத்தினுடைய தலைவனை எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? என்னுடைய உரிமையை நீ பறிக்கிறனா நீ ஆத்திரம் கொள்ள வேணாமா? உனக்கு கோபம் வர வேணாமா? ரோஷம் வர வேணாமா? ஆனால் என் தாய்மார்கள் எத்தனை பேர் என்னுடைய கருகமணி அறுக்கப்பட்டு இந்த இயக்கங்களுடைய வரலாறுகள் வளர்ந்திருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு கொத்தடிமைகளாக திமுக சின்னத்தில் நின்று கேவலம் 1-2 சீட்டுகளுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடமானம் வச்சுட்டு நீங்க அங்க சுகபான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா, இதுவா சமூகத்திற்கான மாற்றம்? இதுவா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாற்றம்? இதுவா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி? இதுவா இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி? ஒருபோதும் உங்களை பாதுகாத்துறாது. அது உங்களுக்கான பிரதித்துவத்தையும் தராது, உங்களுக்கான அதிகாரத்தையும் தராது. உங்களை ஒருபோதும் இந்த நிலையிலிருந்து மீட்டு எடுக்கணும்னு ஒருபோதும் வராது. அவனுடைய ஒரே இது, அன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் முதல் மாநாடு விக்கிரவாண்டியிலே சொன்னார், இவர்கள் பாசிசவாதி என்றால் இவர்கள் என்ன பாயாசவாதியான்னு. இப்ப சகோதரி சொன்னால் அதே சட்டமன்றத்தில் முழங்கிச்சு. சட்டத்துறையினுடைய அமைச்சர் ஆலடி அருணா இருக்கும்போது இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தை இன்னும் ஆறாத வடுவாக இருக்குது. அதுக்கு மருந்து போடுவதற்காக வந்து நிற்கக்கூடியவன் தான் தன்னலமற்ற என்னுடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க இன்னைக்கு தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்கள் வாழ்வும் எங்களுடைய வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கடா வாழ்க்கை இருக்கு? எங்கடா வளம் இருக்கு? சங்கு எங்கடா முழங்குது? முழங்க மறுக்குது. அதனால் தான் என்னுடைய தலைவன் விசிலோடு வந்திருக்கிறான். ஒட்டுமொத்த இடத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகமாக வந்து நிற்குது. எங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம், எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம், யாருக்கும் நம்மளோட பகை கிடையாது. ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தன்னுடைய கொள்கையோட கோட்பாடோட ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு விலை போக மாட்டோம்னு சொன்ன கட்சிகள், ஆனால் கொள்கையை மறந்துட்டு அந்த திமுகவோட கூட்டணி வச்சு இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் திமுகவை மட்டும்தான் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற எந்த கட்சியை எதிர்த்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. திமுகவை மட்டுமே எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சவர்கள். ஆனால் இன்று திமுகவுடைய சின்னத்துல மானம் கெட்டு போய் உட்கார்ந்துகிட்டு அது என்னுடைய சமூகத்துக்கான விடுதலைன்னு சொல்லும் போது நான் எப்படி அதை நம்ப முடியும்? அதை எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு இன்னொன்னு தான், நான் வந்துடுறேன் உங்ககிட்டயே, எல்லா ஓட்டும் உனக்கு தான். நீ ஓட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் அது உனக்கான வேட்டாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் மாற்றி விட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழகம் இனி அடிக்க போகுது, ஆனால் பறக்க போகுது. ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு விசிலை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் என்னுடைய சிறுபான்மை மக்களும் இருக்கிறார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நேரம் குறைவாக இருப்பதால் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.